நல்லா அலசியாச்சு. இங்கே பாருங்கள், கீரை நல்லா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஒரு பூச்சி போட்டி இல்லாமல், ஏன்னா நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சறது பொடுகு எண்ணெய், அதனால் ஒரு பூச்சி போட்டி இல்லாமல் நல்லா அலசி எடுக்கணும் கீரையை. இதான் நல்லா இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கீரை. இதில் வெள்ளை பூச்சியோ அது இதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அதாவது நல்லா பெரிய அளவில் போகிறவங்க எல்லாருமே இது உள்ள வெள்ளை பூச்சிலாம் இருக்குது அப்படியே எடுத்து எண்ணெயில் போடுறாங்க. நான் பார்க்குறேன். ஒரு 50 லிட்ரு 100 லிட்ரு காய்ச்சறவங்க கூட அப்படியே கட்டி தான் அது உள்ளே போடுறாங்க. ஆனால் நம்ம சுத்தமாக இது மாதிரி எது ஒன்றும் சரி நம்ம சுத்தமாக செஞ்சோமோ அது நமக்கு எதுவுமே கைக்கூடாது. ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு நமக்கு நல்லது செய்வாருன்னு நம்பிக்கையோடு நான் இதை பண்ணிட்டு கிடக்கிறேன். எல்லாமே சுத்தமான முறையில் தான் நான் ரெடி பண்ணி எண்ணெய்லாம் காய்ச்சறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.